கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 10/1/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடும் காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hope deferred makes the heart sick, but a longing fulfilled is a tree of life. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அநேக காரியங்களை நாம் எதிர்பார்த்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய காலங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். அது நிமித்தமாய் நம்முடைய ஜெபத்தை தள்ளுகிறவரோ புறக்கணிக்கிறவரோ அல்ல. ஏற்ற நாட்கள் வரும்பொழுது நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை கொடுப்பதற்கு நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். அதை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையை சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, காத்திருந்து ஏமாந்து தவித்து கலங்கி என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் என்று தான் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவர் கேளாமல் இருக்கிற தெய்வம் அல்ல. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவதற்கு நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நாட்கள் வரும்பொழுது, ஏற்ற காலங்கள் வரும்பொழுது உங்களுடைய கண்ணீருக்கான பதிலையும் உங்களுடைய புலம்பலுக்கான பதிலையும் நீங்கள் ஆசையாய் எதிர்பார்த்து வாஞ்சித்து கண்ணீர் விட்டு கதறுகிற காரியங்கள் ஏதானாலும் நாட்கள் வரும்பொழுது தேவன் மிக அழகாய் உங்களோட வாழ்க்கையில் செய்து கொடுப்பதற்கு நல்லவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்வீர்கள். அது பெற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவ விருட்சம், ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதான, நீடூழி வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடியதான ஒரு மரத்தை போல் அதை பார்த்தவுடன் நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படியாய், சந்தோஷப்படும்படியாய் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணி உங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சினால் நிரப்புவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. எதிர்பார்க்கிற, விரும்புகிற, வாஞ்சிக்கிற அத்தனை காரியங்களையும் அவர்கள் இந்த ஆண்டிலே, இந்த வாரங்களில், இந்த நாட்களில் காணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை எடுக்கிறோம். பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென்.